2024ஆம் ஆண்டு SPM தேர்வை எழுதிய மாணவர்களில் 14,179 பேர் அல்லது 3.7 விழுக்காட்டினர் தேர்வு எழுதிய அனைத்து பாடங்களிலும் A கூட்டல் A கழித்தல் பெற்று மிகச்சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்துள்ளனர். சென்ற 2023ஆம் ஆண்டு SPM தேர்வை எழுதிய 11,713 மாணவர்கள் பெற்ற அனைத்து பாடங்களிலும் A அடைவு நிலையை காட்டிலும் 2024ஆம் ஆண்டு SPM தேர்வு எழுதி அனைத்து பாடங்களிலும் A பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 2,446 அல்லது 0.6% அதிகமாகும் என்று கல்வி தலைமை இயக்குனர் டத்தோ அஸ்மான் அட்னான் தெரிவித்தார். தேசிய மொழி, வரலாற்று பாடங்களில் SPM மாணவர்கள் கட்டாயம் தேர்ச்சி அடைய வேண்டும் என்ற விதிமுறை கடந்த 2013ஆம் ஆண்டு கட்டாயமாக்கப்பட்ட பின்னர் பெறப்பட்ட SPM தேர்ச்சிகளில் மிகச் சிறப்பான தேர்ச்சி அடைவு நிலையை கடந்த ஆண்டுக்கான SPM தேர்ச்சி விகிதம் பதிவு செய்திருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்சம் அனைத்து பாடங்களிலும் கிரேட் C பெற்ற மாணவர்களின் விழுக்காடு 0.4% அதிகரித்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு கிரேட் C அடைவு நிலையை பெற்ற 83,112 மாணவர்களை காட்டிலும் கடந்த ஆண்டு SPM தேர்வில் கிரேட் C பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 86,040 அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டுக்கான SPM தேர்வு முடிவுகளை புத்ராஜயாவில் உள்ள கல்வி அமைச்சகத்தில் நேற்று அறிவித்த போது டத்தோ அஸ்மான் இந்த விவரங்களை வெளியிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.